பால்வாடி சத்து மாவு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்ய பார்த்துலாமா வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி சத்து மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கோங்க, வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாங்க, ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். அதுதான் மிக்சர் எடுத்துக்கோங்க, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நைஸாக பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா மட்டும் போதுங்க, எந்த கம்மி பதமும் தேவையில்லை. நல்லா கலக்குன்னு மாவு கலக்கிக்கோங்க. வெல்லம் தண்ணி கொதிச்சு கரைஞ்ச பிறகு தண்ணி என்ன செய்றீங்கன்னா வடிகட்டி இந்த சத்து மாவு கூட சேர்த்து நல்லா உருட்டுன்னு நல்லா உருட்டை போட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உருட்டிட்டு பிடிச்சிக்கணும். அப்போ நல்லா பார்க்க பிடி கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆவியில் வேக வச்சு சாப்பிட போகிறோம். அது இன்னுமே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. 2 நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நான் எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு இருக்குல்ல அதை வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செஞ்சு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆசுத்தலான சுவையில் நம்ம சூப்பரான பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.